கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் புத்தளம் மாவட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. புது கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள ஸ்ரீமாவோபுரம் கிராமத்தில் 65 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 30 குடும்பங்கள் இடைத்தங்கல் முகாமிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளன. இதில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இந்த எல்லாம் ரோடெல்லாம் சமக்கணும். ஒருத்தரும் ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு உதவி செய்யுது யாரும் இல்லை. இதில் இப்போ இரவு 2 மணி நாங்கள் தண்ணிக்கு அடியாகிற போல் நாங்கள் படுத்து கொண்டு இருக்க பக்கம் தண்ணி வந்து உள்ளுக்கு வீட்டுக்கு வந்து பாப்பா இந்த தோட்டத்தில் 10ஆம் கட்டையில் மதுரங்குழி 10ஆம் கட்டையில் நம்ம வருஷம் இப்படி தான் தண்ணி கொஞ்சம் வந்தாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி நுழைஞ்சிருது. சாமானமெல்லாம் அள்ளிக்கிட்டு போய்த்துருது. இப்படி நிலைமை நிறைய பிள்ளைகள் வேற கிடக்குது. வந்து கொஞ்சம் அல்லாவுக்கு அனுமதி பாருங்கள். இதேபோல அதிக மழையுடனான வானிலையினால் மதுரங்குழி பகுதியில் உள்ள விகாரை வாவியின் அணையில் ஒரு பகுதி உடைப்படுத்துள்ளது. இதனிடையே புத்தளம் மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரிகள் மற்றும் பிரதேச உறுப்பினர்கள் இணைந்து வாவியின் நீர்வழியேற்றத்தை தடுப்பதற்காக மண்மூடைகளை வைத்து தற்காலிகமாக சீரமைத்தனர். மட்டக்களப்பு மஞ்சும் தொடுவாய் பகுதியில் வீடொன்றின் மீது மின்னல் தாக்கியது. வீட்டிலிருந்த 3 பாதிக்கப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒருவர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் வீட்டின் மின் இணைப்புகளும் சேதமடைந்தன. திடீரென்று என் தலையில் அடி விழுந்துட்டு அதில் மயங்கிட்டேன். ஆனால் அது பிறகு வேற ஒன்றும் ஞாபகம் இல்லை சரியா. அனர்த்த நிலைமை காரணமாக நேற்று வரை 2 மரணங்கள் பதிவாகியிருந்தன. யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை கொஸ்கம தாவல்குட ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கொஸ்கம பரணகம பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய கவிஷ கிம்ஹான் மற்றும் கொஸ்கம கனம்பெல்ல பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மலிந்த சந்தீப் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். இவர்கள் மேலும் சிலருடன் நீராடிக் கொண்டிருந்த போதே இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளதுடன் சுமார் 1 மணித்தியாலத்தின் பின்னரே சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த மலிந்த சந்தீபவின் பிறந்த நாளும் நேற்றைய தினமே அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்தனுகலு ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக கம்பஹா ஜாயல வீதியின் அக்கரவிட்ட பகுதியும் மற்றும் கம்பஹா கந்தானி வீதியின் கிருந்திவிட்ட பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.